கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று. பிரியமானவர்களே, யாரெல்லாம் துன்மார்க்கனாய் வாழ்கிறார்களோ, தேவனை தேடாதவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவ வழியிலே வாழ்கிறார்களோ, அவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனால் செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை தேடுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். துன்மார்க்கனாய் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கும்போது, பாவ வழியிலே நடக்கும்போது, மனம் திரும்பாமல் வாழும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேடுகிறோம், அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமானதாக இருக்க நாம் உண்மை உள்ளவர்களாய், உத்தமத்தோடு நடக்கிற ஜனங்களாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமத்தோடு நீதிமான்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஓசியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிகள் செம்மையானது, நீதிமான்கள் அந்த வழிகளிலே நடப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருடைய வழிகளிலே, அவருடைய செம்மையான வழியிலே நடக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டோமோ, இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை அவர் சுத்திகரித்திருக்கிறார். நம்மை நீதிமான்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நீதிமான்களாய் அவருடைய வழிகளிலே, செம்மையான வழியிலே நடக்க வேண்டும். பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். பிரியமானவர்களே, பாவிகள் தேவனுடைய வழியிலே நடக்காமல் அவர்கள் பாவத்திலே இடறி விழுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கமான காரியங்களுக்கு விலகி செம்மையானவர்களாய் பரிசுத்த வழியிலே, உண்மையின் வழியிலே நாம் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்ப நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் நாம் செம்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, கர்த்தரை தேடுகிறவர்களாக, அவரை துதிக்கிற ஜனங்களாக, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்களாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக, அவருடைய வழிகளிலே நடக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணித்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று. நம் தீமையான காரியங்களை யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போவோம். நன்மையை யோசிக்கும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சத்தியத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நன்மை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட நாம் செம்மையானவர்களாக, உண்மையுள்ள ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாக உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை வாங்கி இருக்கிறார். நம் தேவனுக்கு உடையவர்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா.
வேதத்தில் நாம் பார்க்கிறோம் 37ஆம் சங்கீதம் 30-31 ஆகிய வசனங்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமானுடைய வாயிலே ஞானமான வார்த்தைகளை பேசுவார்கள், அவர்களுடைய நாவிலே நியாயமான காரியங்களை பேசுவார்கள். அவர்களுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேத வசனங்கள் நிறைந்து காணப்படும். அதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவர்கள் இடறி போக மாட்டார்கள், பாவத்தில் விழுந்து போக மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நீதிமான்களே வாழ்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படுகிறதா? செம்மையானவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், நீதிமான்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நீதிமான்களாய் இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து, இந்த உலக காரியங்களை வெறுத்து நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரையே நம்பி நன்மை செய்யும்போது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியோடு வாழும்போது, அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவர் மீது நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீதிமான்களாய் வாழ்வோம், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் செம்மையானவர்களாய் வாழ்வோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட அப்படியே வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை சுகமாக்கினீரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். நல்ல மெய்ப்பனே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்தவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, நம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், நமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவனுடைய கிருபையினால் நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கொடுங்கப்பா. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்று நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவன் ஏற்ற வேலையில் உயர்த்துகிற தேவன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனி ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி பழுகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு, நிந்தியோடு வாழாதபடிக்கு உயர்த்துவீராக. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. ரீமா கா மார ஷேகே மாரா தரபலா ரியா கோபோரோ ஷேகேலே தினிமா கதரபலா. தடைகள் விலகி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திர நிலைமைகளையும் என் தேவன் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினாலும் ஆசீர்வாதங்களிலும் நிரப்புவீராக. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் தொழில்களையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் மீதம் எடுக்க கிருபதாங்க. ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்பி பெருக பண்ணுவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உடைய வல்லமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீஷா காலதினி மாக்கர தரபல்லா ரபா கபாரா ஷாலதினி மரஹர தரபல்லா. தடைகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பாவத்தினாலே கட்டப்பட்டு விடுதலையாக்கப்பட முடியாமல் இருக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. அந்த குடும்பத்தில் விடுதலையை கொடுப்பீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. என் தேவன் விடுதலையாக்குங்கப்பா. பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்து பிள்ளைகளை மீட்டெடுத்த தேவன். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற விட முடியாத பாவங்களிலிருந்து என் தேவன் விடுதலை கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நன்மை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.